பத்திரிகை மற்றும் டிஜிட்டல் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். அருவம் இந்த படம் எப்படி என்கிட்ட வந்துச்சு, நான் எப்படி இந்த படத்துல சேர்ந்தேங்கிறதுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன். எனக்கு ட்ரைடன்ட் ரவி சார் வந்து ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி ஒரு கமர்ஷியல் படம் கதை இருக்கு கேட்பீங்களா அப்படின்னாரு. என்ன இப்படி கேட்குறீங்க, கமர்ஷியல் படம்ன்றீங்கன்னா ஏன் கேட்க மாட்டேன், நீங்க தான் கமர்ஷியல் படமே பண்ண மாட்டீங்களே அப்படின்னாரு. என்ன நீங்க என்ன பயமுறுத்துறீங்க, இல்ல கேட்குறீங்களா சார்? கண்டிப்பா கேட்குறேன் சார் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கதை கேட்டப்போ ஒரு 2-3 விஷயம் ரொம்ப தோணுச்சு. அதுல ஒண்ணு வந்துட்டு, நிறைய பேர் எப்பவுமே கேட்பாங்க, நீங்க ஜான்ரா ஃபிலிம்ஸ் அதிகம் பண்றீங்க, நீஷ் ஃபிலிம்ஸ், செலக்டிவ் ஃபிலிம்ஸ், எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் அதிகமா பண்றீங்க, எல்லாரும் பார்க்குற படங்கள் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் எந்த படம் எடுத்தாலும் எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ இந்த படம் ஆரம்பிக்கிறச்சவே எல்லாருமே பார்க்கட்டுமேன்னு சொல்லி தான் இந்த படம் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா ப்ரொடியூசருக்கு இந்த சப்ஜெக்ட் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போடுற ஒரு ப்ரொடியூசருக்கு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கிறச்சு, அது எனக்கும் ரொம்ப இன்ஃபெக்ஷியஸாக தோணுச்சு அது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நான் ரவி சார் எனக்கு அமிச்ச கதை, சாய் சேகர் எனக்கு கதை சொன்னப்போ அது ஃபர்ஸ்ட் விஷயம் தோணுச்சு. இது வந்து ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம், எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லா செக்ஷன் ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கிற படம்னு. அதையும் மீறி இந்த படத்தை நான் ஒத்துக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த படத்தோட பேக்ட்ராப். இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக நடக்கிற ஒரு விஷயம், நம்ம சாப்பிட்ற உணவு அது நல்லதா கெட்டதா விஷமான்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு சூழல் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து நம்ம யாரையும் நம்பி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்ல சாப்பாடு, நம்ம கொடுக்குற சாப்பாடு நல்ல சாப்பாடுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கும் ஊட்டுறோம், அது விஷமாவும் மாறுது. ஸோ இதோட ரீசன்ஸ் என்ன, இது எதனால இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கு, இங்கிருந்து நம்ம எப்படி இதுலேருந்து மீட்டு திரும்ப போறோங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த படத்துல சாய் சேகர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்காக தான் இந்த படத்தை நான் ஒத்துக்கிட்டேன். ஸோ இந்த படத்தோட கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா, எனக்கு நீங்க ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ஸ்னீக் பீக் பார்த்துருப்பீங்க. இதுல எனக்கு நிறைய ஆக்ஷன் இருக்கிற ஒரு படம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ நிறைய இந்த படத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 ப்ராப்பர் ஃபைட் சீக்வன்சஸ் எடுத்திருக்கோம். அண்ட் அதையும் தாண்டி ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருங்கிற ஒரு கேரக்டர் பிளே பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு இண்டிவிஜுவல் அண்ட் நிறைய கோபம் இருக்கிற ஒரு கேரக்டர். அது நான் ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட சுதந்திரமா பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம் அதுதான், கோவப்படுறது மட்டும்தான் பாக்கி இருக்கு. மற்ற எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இழந்துட்டு வரோம். ஸோ அந்த கோவத்தை இந்த படத்துல ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஸ்கிரிப்ட்ல அந்த விஷயம். இப்போ இது ஹாரர், கமர்ஷியல் ஹாரர்னு சொல்றதை விட இது ஒரு பக்கா கமர்ஷியல் படம் நான் சொல்லுவேன். ஏன்னா இது ஹாரர் படம் கிடையாது. இதுல வந்து யாரும் பயந்துட மாட்டாங்க, நைட்டு தூங்க முடியாத அளவுக்குலாம் ஒன்றும் பயமுறுத்த மாட்டாங்க இந்த படத்துல. பசங்களும் பார்க்கலாம் இந்த ஹாரர் படத்தை. ஸோ அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஹாரர் ஃபிலிம். அண்ட் இந்த டீம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான டீம் அமைஞ்சிருக்கு. பிகாஸ் இதுல மெயினா டெக்னீஷியன்ஸ் பத்தி சொல்லிட்டு வரப்போ நான் சொல்றேன். எனக்கு வந்து ஏகாவையும் சில்வாவையும் ஒரு 15 வருஷமா தெரியும். சில்வா வந்து அசிஸ்டண்டா இருந்த டைம்லன்னு தெரியும். அண்ட் ஏகா வந்து இயற்கை எடுத்த உடனே அப்போலேருந்து எனக்கு ஏகாவை தெரியும். அண்ட் தேர் போத் அமேசிங் டெக்னீஷியன்ஸ். அண்ட் 2 பேரும் ரொம்ப அன்பா பாசமா பேசுறேன்னு சொல்லிட்டு செமையா வேலை வாங்குவாங்க. ஃப்ரெண்டு தம்பின்லாம் சொல்லிட்டு, ஆனா கொஞ்சம் கூட பாரபட்சமே பார்க்காம செம்ம ரவுட் எடுத்துட்டாங்க அந்த போட்டு இந்த படத்துல. ஏன்னா ஏகா எல்லாரும் சொன்ன மாதிரி பயங்கர ஃபாஸ்ட். அதாவது சாய் சேகர் சொன்ன மாதிரி 2 சிப்பு டீ அடிக்கிறதுக்குள்ள ஷார்ட் ரெடி பண்ணிடுவாப்ல. நான் டீ சொல்றதுக்குள்ளேயே திரும்ப கூப்பிடுவாப்ப. நான் கேரவன்லாம் பார்க்கவே இல்லை இந்த படத்துல. ஸோ அங்கேயே ஸ்பாட்லேயே எங்க போகணும்னு திண்டாடுறச்சு டக்குன்னு ஷார்ட் ரெடி வாடான்னு சொல்லி எடுத்துட்டு வந்துடுவாங்க. ஸோ அப்படி ஒரு வேகமான ஒரு கேமராமேன். அண்ட் அட் த சேம் டைம் நான் வந்து முதல் முறையா இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் பாணியில படம் பண்றப்போ அதுல வந்து ஹீரோயிசமா இருக்கட்டும், ஸ்டைலா இருக்கட்டும், பர்சனாலிட்டியா இருக்கட்டும், அதெல்லாம் எங்கேயுமே மிஸ் ஆகாம கூடவே என் கூட இருந்திருக்காப்ல ஏகாம்பரம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஏகா. அண்ட் சில்வா வந்துட்டு இந்த படத்துல நான் பண்ணியிருக்கிற ஆக்ஷன் எல்லாமே இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு விஷயம். அது வந்து என்னால பண்ண முடியும்னு நம்பி எனக்கு அந்த ஒரு பொறுப்பை கொடுத்து, அட் த சேம் டைம் எனக்கு ஒரு சகோதரனா கூடவே இருந்து அதை நான் கரெக்டா பண்ணுவேன்னு அவர் வந்து என்னை எக்ஸிக்யூட் பண்ண வச்சிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சில்லா. நம்மளோட ஜேர்னி இன்னும் நிறைய நாள் போகும். அண்ட் தேங்க்யூ. உங்களோட டிராவல் பண்ணது ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். இந்த படத்துல என் கூட கேத்ரின் நடிச்சிருக்காங்க. அவங்களோட பட வரிசையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம் அது. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு நல்ல படம், எந்த படமும் ஒரு நல்ல படமா உருவாக்குறதுக்கு அதுல வந்து ஒரு ஆண் கதாபாத்திரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவம் பெண் கதாபாத்திரம் அந்த கேரக்டருக்கும் கொடுத்தோம்னா ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் நான் எப்பவுமே நம்புவேன். அண்ட் இந்த படத்துல நீங்க சதீஷ் சொன்ன மாதிரி 2 ஸ்னீக் பீக் இருக்கு, ஒன்னு ஹீரோக்கு ஒன்னு ஹீரோயினுக்கு. அதுலயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு 50-50 ஃபிலிம். இன்ஃபேக்ட் என்னோட கேரக்டரோட பேர் ஜெகன், ஹீரோயினோட கேரக்டர் பேர் ஜோதி.
நாங்களா அப்போ பேசுவோம், படத்தோட பேர் ஜெகஜோதின்னு வைக்கலாமேன்னு சாய் சேகரோட டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த அளவுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் இந்த படத்துல கேத்ரினுக்கு. அண்ட் அவங்க வந்து அதான் சதீஷ்க்கு புரியாத ஒரு பாஷையில ரொம்ப நேரம் பேசினாங்கிறதுனால அவங்க என்ன சொல்ல வந்தாங்க சதீஷ், நான் அப்புறம் அவங்ககிட்ட டெக்ஸ்ட் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப மெனக்கிட்டு இருக்காங்க இந்த படத்துல. அண்ட் அவங்களுக்கு வந்து டிபிக்கல் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் கேரக்டர் மட்டும் இல்லாம அவங்களும் பயங்கரமா வேலை வாங்கியிருக்காங்க இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சேர்ந்து. அவங்க ரொம்ப ஸ்போர்ட்டிங்கா ரொம்ப ப்ரொஃபஷனலா இந்த படத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ கேத்ரின், இது வண்டர்ஃபுல் கோஸ்டா. இந்த படத்துல என் கூட நடிச்சவங்க ஒரு பெரிய வில்லன் பட்டாளமே இருக்கு. கபீர் சிங் துஹான் பத்தி சொல்லணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வேதாளம் பார்க்கச்சு கபீர், எனக்கு வந்து கபீரை பார்த்தாலே எனக்கு லைட்டா பயம். ஏன்னா நான் ஆக்ஷன்லாம் அவ்வளவா பண்ணதில்லை. அதுல வேற இவர்கிட்ட அடி வாங்கணும், இவரை திரும்ப அடிக்கணும்னா சொல்றப்ப இந்த ஆளை போய் நான் அடிச்சா சமுதாயம் ஒத்துக்குமாங்கிற லெவலில் நான் என் மைண்ட்ல ஒரு கேள்வி எழுப்பிச்சு. பட் அவ்வளோ ஒரு ஸ்போர்ட்டிங்கான ஒரு கோ ஸ்டார். அண்ட் எனக்கு நிறைய விஷயம் ஐ லேர்ன்ட் a lot from கபீர். ஹி இஸ் வெரி ப்ரொஃபஷனல். அண்ட் அவரோட பணி வந்து ரொம்ப ஒரு அடிக்டிவான ஒரு விஷயம். அண்ட் அவர் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஆக்ஷன் வில்லனா இருந்தாலும் அவர் பர்சனாலிட்டி அவ்வளோ சாஃப்ட். அண்ட் ஹீஸ் அ வெரி ஜென்யூன் ஜென்டில்மேன். ஸோ தேங்க்யூ கபீர், ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் யூ ஆன் திஸ் ஃபில்ம். அங்க வந்து ரைட்டா கொஞ்சோண்டு சிரிச்சுட்டு பேசிட்டு ஒருத்தர் ஓடிட்டார்ல மதுசூதன் சொல்லிட்டு, அவர் பாக்குறதுக்கு தான் டெரரான வில்லன். ஆக்சுவலா செர்லாக் பேபி வந்தாலே. ஸோ நான் என்ன சொல்றேங்க, நீங்க ஸ்பாட்ல இருக்கட்டும் வெளியே ஸ்பாட்ல வந்து காஸ்டியூம் எல்லாம் போட்டு கம்பீரமா ஒரு சிகார் மாதிரி சுருட்டு மாதிரி வாயில வச்சு அடிச்சிட்டு இருப்பாரு. பேக்கப் ஆனதுக்கு அப்புறம் ஷார்ட்ஸ் பனியன் போட்டுட்டு ஹோட்டல்ல சுத்திட்டு இருப்பாரு. ஏன்னா அவர்கிட்டயும் நான் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்பாட்டை விட ஸ்பாட்டுக்கு அப்புறம் ஹோட்டல் அவர்கிட்ட நான் நிறைய விஷயம் கத்துட்டு இருக்கேன். வாழ்க்கையை பத்தி, சினிமா பத்தி நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ மது சார். எனக்கு ஐ ரியலி லவ் ஒர்க்கிங் வித் யூ. மோர் தென் ஒர்க்கிங் வித் யூ, நம்ம வந்து பேக்கப்க்கு அப்புறம் அவுட்டோர்ல ஸ்பெண்ட் பண்ண டைம் நான் மறக்கவே முடியாது. அது எல்லாருக்கும் ஒரு அந்த மாதிரி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும். இந்த மாதிரி எல்லா ஆக்டர்ஸ்க்கும் உங்களை மாதிரி ஒரு சீனியர் கோஸ்டார் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த படத்துல இன்னொரு முக்கியமான டெக்னீஷியன் தமன், அவன் இன்னைக்கு வரல. ஐ திங்க் முக்கியமான கிரிக்கெட் மேட்ச்ல இருப்பான்னு நினைக்கிறேன். அவனை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, ஏன்னா அவன் அவ்வளவு ப்ரொஃபஷனலா இருப்பான் கிரிக்கெட் விஷயத்துல. ஸோ அவனை பத்தி அவன் வந்தா அடுத்த வாட்டி சொல்றேன் அவனை பத்தி. இந்த படத்துல வந்து லாஸ்ட் நான் சொல்றது வந்து சாய் சேகர். ஹேவ் ஐ மிஸ்ட் எனிபடி எல்ஸ்? சதீஷ் விட்டேன். சதீஷ் கிட்ட வந்து நான் எங்களோட ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் இந்த படத்துல. அண்ட் எனக்கு சதீஷை பத்தி நிறையவே தெரியும். ஏன்னா வைநாட் சசி த்ரூ அவரை லான்ச் பண்ண கம்பெனி எனக்கு ரொம்ப க்ளோஸ்ங்கிறதுனால அவரை பத்தி நிறைய விஷயங்கள் நீரவ் ஷா கிட்டையும் சசி கிட்டையும் நான் தெரிஞ்சிட்டு இருக்கேன். பட் இந்த படத்துல நான் சதீஷை பத்தி கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் அவர் வந்து கிரேசி மோகன் ட்ரூப்ல வந்திருக்காருன்னு தெரியும். அவர் சூப்பரா காமெடி பண்ணுவாரு, நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அவருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு ரொம்ப நல்ல குணச்சித்திரம் நடிகர் அவருக்குள்ள இருக்காருங்கிறது நான் இந்த படத்துல பார்த்தேன். பிகாஸ் ஒரு ஷார்ட் பினிஷ் பண்றப்ப அவர் எப்பெல்லாம் காமெடி பண்ணலையோ ரொம்ப சீரியஸா அவர் என் கூட படம் ஃபுல்லா டிராவல் ஆவாரு. இந்த படத்துல நான் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்னா அவரும் ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர். ஸோ என் கூடவே இருப்பார் அவரு. அண்ட் அதனால நாங்கள் ரெண்டு பேருமே பேயோட டிராவலே பண்ணல. பேயோட டிராவலிங் எங்களுக்கான சான்ஸ் கிடைக்கல. ஸோ எனக்கும் அவருக்கும் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஷார்ட்டையும் நான் மானிட்டர்ல பாக்குறச்சு சீரியஸான ஜென்யூனான மூமெண்ட்ஸ்ல வந்து அவர் அவ்வளோ அழகா கம்யூனிகேட் பண்றாரு. வித் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ், வித் ஹிஸ் வாய்ஸ், வித் ஹிஸ் பாடி லாங்குவேஜ், கண்ணால கம்யூனிகேஷன் பண்ணுவாரு. ஸோ ஐ திங்க் சதீஷ் நிறைய பேர் இன்னும் ஃபுல்லா யூஸ் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் ஐ ஹோப் இது வந்து ஒரு கமெடினா இல்லாம உங்களை ஒரு கேரக்டர் ஆக்டர் எல்லாரும் பார்க்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட் சதீஷ். அண்ட் இந்த படம் வந்து எல்லா ஆடியன்ஸையும் கவர்ற ஒரு படம். அதனால இது வந்து எல்லா ஆடியன்ஸும் கவர்ற படம் எடுக்கிற கேப்பபிலிட்டி இருக்கிற ப்ரொடியூசர் தான் எடுக்க முடியும். அந்த மாதிரி ப்ரொடியூசர் தான் எங்க டைடன் ரவி சார். எனக்கு ரவி சாரை வந்து அண்ணன் கூப்பிடுறதா சாரும் கூப்பிடுறதுன்னு தெரியாது. நான் எங்களை எப்படி கூப்பிடுற அப்பப்போ என்ன தோணுமோ அப்படி கூப்பிட்டுருவேன் சார் நாங்கள. அவர் என்ன மட்டும் ஜி அப்படின்னா ஒரே வார்த்தையில சுருக்கமா கூப்பிட்டுருவாரு. ஸோ தேங்க்யூ ரவி சார். நான் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை நம்பி இந்த படத்தை ஒத்துக்கிட்டேனோ அவ்வளோக்கு எவ்வளோ என்ன நம்பி இந்த படத்துல நீங்க செலவு பண்ணிருக்கீங்க. இந்த படத்தை ஒரு பெரிய படமா இன்னைக்கு நீங்க ஒரு ப்ரொடியூசரா இந்த படத்துக்கு ஒரு அடையாளம் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி எல்லா படங்களும் உங்களுக்கு நல்லா அமையணும். இந்த படம் உங்களுக்கு சாய் சேகர் சொன்ன மாதிரி மல்டிபிள் ரிட்டர்ன் ஆஃப் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் ஹேவ் ஐ மிஸ்ட் அவுட் எனிபடி ஆன் மை ஸ்டேஜ்? இல்லை, விஜய் சாகர் சார், ஆர்ட் டைரக்டர் சார், எல்லா டெக்னீஷியன்ஸுமே சாய் சேகருக்காக பயங்கரமா உழைச்சிருக்காங்க. அண்ட் அவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டரா இருந்தாலும் இட்ஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் டெக்னீஷியன். அண்ட் அவர் நான் நிறைய நாள் ஸ்பாட்லயா இருக்கட்டும், நம்ம எங்களோட ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்லயா இருக்கட்டும், நிறைய நோண்டிருக்கேன், நிறைய கேள்வி கேட்டிருக்கேன். ஒரு சில மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுவாரு. ஆனா அந்த பதில் எனக்கு சாட்டிஸ்பாக்டரியா இல்லைன்னா கடைசியில சார் இது மாஸ் சார் அப்படின்பாரு. சரி சார், நான் தலையாட்டிட்டு உங்க வேலையை பண்ணிடுவேன். ஸோ உங்க மாஸுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சார். அண்ட் இந்த டீம் சார்பாக இங்க வந்து எங்களுக்காக இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த படத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட உங்களுக்கு ரொம்ப நன்றி.
அண்ட் இது ஒரு ப்ராப்பர் ஏபிசி பட்டி தொட்டி ஃபில்ம். ஸோ இந்த படத்தை ஏபிசி பட்டி தொட்டிக்கு எடுத்துட்டு போகிறது உங்களோட பொறுப்பு. கண்டிப்பாக நீங்கள் எங்களை கைவிட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை பற்றி ப்ளீஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள். வர அக்டோபர் 11th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எனக்கு என்னோட கரியரில் மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஒரு கமர்ஷியல் தமிழ் சினிமாவில் ஒரு வெற்றி படமாக இந்த படம் அமையும். அட் த சேம் டைம் இந்த சோஷியல் மெசேஜ் நான் சொன்ன விஷயம் அது வந்து இந்த படத்தை பார்த்துட்டு பார்க்கிங் சைக்கிள் கிட்டயோ ஸ்கூட்டர் கிட்டயோ கார் கிட்ட போகிறதுக்குள்ள ஏதாவது சாப்பிட தோணுச்சுன்னா என்ன சாப்பிடுறது, அது நல்ல சாப்பாடா கெட்ட சாப்பாடுன்னு ஆடியன்ஸை யோசிக்க வச்சுட்டா சாய் சேகர் இந்த படத்தை ஜெயிச்சிட்டாருன்னு நான் நினைப்பேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெற என்னோட மை ப்ரேயர்ஸ் ஆர் வித் திஸ் ஃபிலிம் அண்ட் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ காட். Good afternoon, everybody, and thank you to all the members of the press for coming to the launch of our trailer. I first heard the script of Aruvam in April or May of 2018. That's when I first met our director, Sai Shekhar sir. And what I really liked the most about the film, like, you know, why I wanted to commit to the film was because of the scope that the female lead had, and that is something that I look forward to, or I'd like to have in a film that I do, and Aruvam gave me that. So first and foremost, thank you to my director for coming to me with this script, and also thank you to my producer for supporting that and for making this possible. What I play in Aruvam, I play a teacher called Jyoti. So Jyoti would probably be a young girl, like about 25-ish. Jyoti doesn't have a mother. Jyoti just lives with her father. And what makes her very unique is the fact that she doesn't have a sense of smell. So she cannot smell. And that's how she was born. So that for me was extremely interesting because I was just thinking about how I'm going to pull this off on screen, like how I'm going to convey that this character cannot smell. It was interesting. We do have a lot of montages that establish the fact that Jyoti cannot smell. And most importantly, I think, you know, when you have a physical challenge, it affects the kind of person you become. So Jyoti did lack confidence, and you know, she does have an inferiority complex, which is why she thought that it wouldn't be possible for her to have a normal life, like getting married and having children, because she thought she wouldn't be able to be a good mother. Well, everyone needs a purpose in life, so Jyoti decided to dedicate her life to doing good for the people around her. And as a person, she's someone who values life a lot, like not just of human beings, but also of animals and just little living creatures. She's someone who cares about life a lot. So this is how the character starts, and due to a lot of circumstances in the film, she undergoes a lot of changes, very interesting changes. So the whole graph for me in the film was really nice, and of course it did come with a set of challenges, but I like a good challenge, and I hope that I've done justice to the role. My co-star in the film, of course, is Siddharth, who needs no introduction. I've seen a lot of his work before I met him, and of course he is definitely a fine actor. I always thought of him as a very serious person. He just appears that way before I met him. But working with him was actually fun. He's very chilled out, and he's got a nice sense of humor, which was nice. Kabir is our villain, and I think we just had one scene together, the climax. I think that he gives me like a royal knock on my head or something, but it was really nice to work with him. He is very dedicated as an actor. Sarva Master, thank you for everything. And to everyone else on this dais, Ekambaram sir, thank you so much for the brilliant visuals. As our director said, the reason why we were able to wrap up the film in about 56 days, which is not a joke, is primarily because of our cinematographer. He is really fast, like he moves extremely fast. Normally you probably have like 15 or 20 minutes.
in between, changing of lights. But this was extremely fast, so thank you very much for that, sir. And my director, who I've already spoken about, Taman, who is not present here today, but he has given us 2 lovely songs, and I'm hoping that you guys have already heard the audio and seen the lyrical video for it. The film only has 2 songs because that's all the script required. So, we don't have the typical 4 or 5 songs. It just wasn't necessary. So we have exactly what the film requires, and that is just 2 songs. And the Taman's done a fabulous job with the background score, which is really important for the genre of our film, because there are so many places where the tempo is really high, and the background music, it has to elevate what we've shot, and Taman has done just that. Well, to sum up, our film releases on the 11th of October, and I hope you guys really enjoy it. It is primarily about a very relevant social issue, something that affects all of us owing to the food that we eat, a subject that is extremely significant in our country, and it's told in an extremely entertaining way. So please watch the film on the 11th of October. Say no to piracy, and once again, thank you very much to all the members of the press. Thank you for your continued support. அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு தான் மதுசூதன் சார் வந்தோடனே சொன்னார், இந்த மாதிரி நான் பார்க்க தான் படத்தில் தான் இப்படி இல்லைனா இருப்பேன், நேராக வந்து இப்படி சிரிச்சிட்டே தான் இருப்பேன் அப்படின்னாரு. எனக்கு புரியல, இப்போ சில்வா சார் வந்து படத்தில் ரேப் பண்ணுறாரு, கொலை பண்ணுறாருன்னா அப்புறம் உண்மையாகவும் அப்படி இருப்பார்? இல்லை சொல்கிறேன், அந்த மாதிரி எல்லாரும் வில்லன்கிறது வந்து அப்படி தான் இருப்பாங்க, ஆனால் நேராக கரெக்டாக இருப்பேன், அப்படி அதுக்காக சொல்ல வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் வந்து வந்ததே ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. ஏன்னா சாய் சேகர் ப்ரோ வந்து கூப்பிட்டு சொல்லும் போதே சொன்னார், இந்த மாதிரி ஒரு ஹாரர் இந்த படத்தில் முக்கியமாக இருக்கும் அப்படின்னா நான் பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து பேய் படம் பார்க்குறதும் பிடிக்கும், அதில் நடிக்கிறது ஒரு படம் கூட வெறும் பேய் படம் நடிச்சதே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சரி இந்த படம் சூப்பர் அப்படின்னு. அதுக்கப்புறம் கதை சொல்லும்போது தான் தெரிஞ்சு ஒரு சீனில் கூட எனக்கும் பேய்க்கு அந்த காம்பினேஷனே கிடையாது, நான் பாட்டுக்கு தனியாக எங்கேயோ இருப்பேன். ஸோ மேபி பார்ட் 2 பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுலேயாவது பேய் கூட காம்பினேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். அண்டு சித்தார்த் ப்ரோவோட நடித்தது ரொம்ப ஹாப்பி, ஃபஸ்ட்டு படம் அவரோட நடிக்கிறது. உண்மையிலே வந்து அவரை வந்து ஒரு விக்கிபீடியா அப்படின்னே சொல்லலாம், தகவல் களஞ்சியமாக இருப்பார். எல்லாத்த பற்றியும் வந்து அவருக்கு ஒரு கருத்து இருக்கும், எல்லாத்த பற்றியும் ஒரு நல்ல பெரிய விஷன் இருக்கும். காலையில் நான்லாம் ஷூட்டிங் ஸ்பாட் வரும்போது காலைல பேப்பர் படிக்கலன்னா அவர் கூட பேசினாலே போதும், உலக விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் தெரியும் உண்மையிலேயே. நான் அதாவது உலக விஷயம் மட்டும் இல்லை, படத்துலையும் என்ன கேமரா என்ன லென்ஸ்ல இருந்து எல்லாமே தெரியும் உண்மையிலேயே. அவருக்குள்ள வந்து அசிஸ்டன்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்குள்ள இயக்குனரும் இருக்காங்க, பாடலாசிரியர், பாடகர், தயாரிப்பாளரும் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே இருக்கிற ஒரு இதாக தான். ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் ஒரு குட்டி கமல் சார் மாதிரி தான் ஒரு சினிமாவுக்கு நடிப்புலையும் சரி, நிறைய விஷயங்கள் பேசுறதுலையும் சரி. விரைவில் ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ பார்க்கலாம் வர. அண்டு கேத்ரின் தெரேசா அவங்களோட வந்து 2வது படம். அவங்கள வந்து மெட்ராஸ் படம் பார்த்ததுலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ கலகலப்பு படத்தில் 2ல் வந்து சுந்தர்சி சார் சொன்னார், இந்த மாதிரி அதில் 3 ஹீரோயின் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு யாரோட சார் நிறையா காம்பினேஷன் இருக்கும் அப்படின்னு, இந்த மாதிரி கேத்ரினோட இருக்கும் அப்படின்னாரு. ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்ட்டு. என்ன ரோல் சார் அப்படின்னு, உனக்கு தங்கச்சி அப்படின்ட்டு போச்சுன்னு நான் அப்பவே கேட்டுட்டு இருப்பேன். அது எப்படி சார், ஜீவா ப்ரோ அழகா இருக்காரு, அவருக்கு இவங்க தங்கச்சின்னா ஓகே கரெக்டாக இருக்கும், நான் எனக்கு எப்படி இவங்க தங்கச்சியா இருப்பாங்க, மாற்றி கொடுங்கன்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயும் வந்து அவங்களோட 2 நாள் தான் காம்பினேஷன், பட் உண்மையிலே நல்லா ஜாலியாக ரொம்ப டெடிகேஷனான ஒருத்தவங்க. ஏன்னா நாங்கள் அந்த கலகலப்பு 2 ஷூட்டில் இருக்கும்போது பூனேயில் ஷூட் பண்ணும்போது பயங்கரமாக குளிரும். லைக் ஈவினிங்லாம் வந்து ஒரு 7 மணிக்கு மேலே அவ்வளோ குளிரும். ஆனால் அந்த நேரத்துலேயும் வந்து இவங்க ஜாகிங் போவாங்க டெய்லி ஹோட்டலில் சுற்றி. அது பத்தாதுன்னு எங்கள் எல்லாரையும், நான் இவர் ஜீவா ப்ரோ ஜெய் எல்லாத்தையும் தட்டி உண்மையிலேயே சொல்கிறேன் கூட்டு ஓடுவாங்க. நாங்களும் பின்னாடியே ஓடிட்டு இருப்போம் அந்த மிலிட்ரியில் கட்டுப்பட்டு இருக்க மாதிரி. ஸோ உடம்புலாம் குறையிறதுக்கு அவங்களும் ஒரு ரீசன், அங்கேயே அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடணும். ஸோ அவங்களும் இந்த படத்தில் ரொம்ப நல்ல ரோல். ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு தனியாக அவங்களுக்குன்னு ஒரு ஸ்னீக் பீக் வரும்போதே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலும் பண்ணியிருக்காங்க. அந்த கலப்படத்தை பற்றி ரொம்ப முக்கியமாக இதில் பேசியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னைக்கு நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒன்று தான் அது.
ஏன்னா எல்லாரும் ஜென்ரலாக சொல்லுவாங்க வந்து உலகத்தில் கலப்படமே இல்லாதது பார்த்தீங்கன்னா வந்து அந்த தாய்ப்பால் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ பார்க்க போனால் அந்த தாய் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சாப்பிட்றது எல்லாத்துலேயுமே கலப்படம் இருக்குது. ஸோ சொல்ல முடியாது, அவங்களுக்கும் அது வரலாம், அந்த கலப்படமான பாலே வரலாம், அந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்காங்க. ஸோ ஃபுட்டில் மட்டும் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறத வந்து ரொம்ப முக்கியமாக அந்த படத்தில் சொல்லியிருக்கு. அதை கமர்ஷியலாகவும் ஒரு ஹாரரோ சேர்த்தும் சொல்லியிருக்காரு சாய் சேகர். ஸோ அந்த ப்ரொடியூசரை பற்றி சொல்லி ஏன் மேலே வரமாட்டாருன்னு எனக்கு தெரியல. எங்களெல்லாம் மேலே ஏற்றி விட்டுட்டு ஏனியாக அவர் கீழே இருந்து பார்த்து சந்தோஷப்படுறாரு. உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஒரு ப்ரொடியூசர் ரவி சார். ஏன்னா இந்த படத்தை இப்போ எனக்கு ஒரு கமிட் ஆகும்போது எனக்கு ஒரு காசு தேவை இருந்தது. இந்த படத்தை சம்பளத்தோட உண்மையிலேயே சொல்றேன், எக்ஸ்ட்ராவா ஒரு அமௌண்ட்டை கொடுத்து மொத்தமா கொடுத்துட்டாரு. அப்பவே ஃபர்ஸ்ட் பேசும்போதே மொத்த அமௌண்ட்டும் கொடுத்து கமிட் பண்ணாரு. ஸோ நன்றி கடன் என்னைக்குமே அவர்கிட்ட இருக்கணும். ரொம்ப நல்ல ப்ரொடியூசர் தமிழ் சினிமா இருக்கு. அந்த ஏகா சார் வந்து லைட்டா இப்போ கோவத்துல காண்டாகி போயிட்டாரு. ஏன்னா இந்த படம் கலப்படம் பத்தி வந்ததுங்கிறது இல்லாம படமே கொஞ்சம் கலப்படமா தான் வந்திருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருந்தது. அது இங்க பிளே பண்ணதுல ஏதோ இது அந்த மேபி லேப்டாப்ல இருந்திருக்கலாம். செம்ம குவாலிட்டியா பண்ணக்கூடியவர் உங்களுக்கு தெரியும். இவங்களோட தான் காம்பினேஷன் இல்லை, கபீர் ப்ரோவோட அண்ட் மதுசூதனன் சாரோடலாம். பட் அவங்களெல்லாம் பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும் வேற படங்களை பார்த்து. நம்ம இவரும் அப்படிதான், சில்வா மாஸ்டரும் அவர் வந்து இப்போ வந்து நடிக்கிறதோட சேர்த்து எல்லா படத்துலையும் ஒரு ரோலும் பண்ணிடுறாரு. மோஸ்ட்லி அதை வந்து ஹீரோ நிறைய பண்ணுற மாதிரியான ரோலாக தேடி பிடிச்சி ஏன் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. அதை அவர் விரும்பி கேட்குறாரா இல்லை இயக்குநர்கள் அப்படி கொடுக்குறாங்களான்னு தெரியல. இந்த படத்தில் அந்த மாதிரி இல்லை, உண்மையிலேயே ஒரு நல்ல ரோலோ பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் எழுதுறதுல தான் இருக்குது. ஒரு நல்ல படம், ஒரு சமூக கருத்துள்ள ஒரு படத்தை ஒரு ஹாரன்ற ஒரு சின்ன விஷயத்தோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லபடியாக எழுதி படம் அக்டோபர் 11 ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டுகள் ரொம்ப ரொம்ப தேவை. நல்லபடியாக எழுதுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா, நான் சித்தார்த் சார் கூட நடிக்கிற இது 3வது படம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி தெலுங்கில் பொம்மரியில் நடித்தேன், பெரிய ஹிட்டு அங்கே எல்லா இடத்துலையும். அப்போ நான் அசிஸ்டண்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் இப்போ சேர்ந்து நடிச்சிருக்கிறேன். ஆக்ஷன் கொரியோகிராஃபும் பண்ணியிருக்கிறேன். இதில் டைரக்டர் வந்து புது டைரக்டர் கிடையாதுங்க. ஏற்கனவே நான் பார்த்தீங்கன்னா அவரோட எழுத்தில் அங்கே தெலுங்கில் ஒரு படம் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவரும் ரொம்ப நாள் இங்கே அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 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 இடத்துல வந்து அவர் புது டைரக்டராக பார்க்க தோணலை. அதுவும் போக இதில் ஒர்க் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸு. நம்ம சதீஷ் அண்ணனா இருக்கட்டும், அப்புறம் கபீர் சாராக இருக்கட்டும், சித்தார்த் சார் இருக்கட்டும், கேத்ரின் மேடம் மட்டும் என் மேலே கொஞ்சம் கோவமாக இருப்பாங்க, அப்புறமா சொல்கிறேன். டைரக்டர் ஆகட்டும், மதுசூதன் ஆகட்டும், அப்புறம் ப்ரொடக்ஷன் டீமில் நம்ம ரவி அண்ணன், கேமராமேன் ஏகா அண்ணன், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் பிரவீன் சார். ஸோ எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒர்க் பண்ண ஒரு படம் தான். ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த படம் எப்போ வரணும் அப்படின்னு. இந்த ப்ரொடக்ஷனில் வந்து அவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கு. ஒரு இப்போ டெபிட் ஃபிலிமாக பண்ணுறது நம்ம சாய் சாருக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்து ரவி என்ன இவ்வளோ பெரிய டீம் கொடுத்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒர்க் பண்ண வச்சுருக்காரு. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் சித்தார்த் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்ப்பார், பயங்கர பர்ஃபெக்ஷன். அதாவது ஒரு சீனாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஷார்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்ப்பார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு லவ் பண்ணுற பையன் அப்படி இப்படிலாம் பார்த்தாலும் இந்த படத்தில் ஒரு மிடுக்கு இருக்கும். ஒரு கேரக்டருக்காக அவர் வந்து பயங்கர ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கச்சிலே நான் சொல்லி அப்பப்போ தொட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். அவ்வளோ அழகாக இருந்தார். ஒரு மிடுக்கான ஒரு ஆஃபீஸராக அவ்வளோ டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ வாழ்த்துக்கள். கேத்ரின் மேடம் ஏன் கோவமாக இருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் அவங்கள ரோப்பெல்லாம் கட்டி நிறைய தூக்கிட்டேன், அதனால் கொஞ்சம் கோவப்பட்டாங்க ஸ்பாட்டில். அப்புறமா சந்தோஷப்பட்டாங்க பார்த்துட்டு, ஓ இதுக்கு தான் நீ கஷ்டப்பட்டீங்களா அப்படின்னு. ஸோ இதில் எல்லாருமா சேர்ந்து இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தை கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. எல்லாரும் தியேட்டரில் பார்த்து வெற்றி பெற வைக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். உருவம் தான் பார்க்கறதுக்கு இந்த ஹைட்டாக இருப்பேன், ஆனால் சிரிப்பு தான் எப்போ பார்த்தாலும். படத்தில் இன்ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா தான் நான் ஏதாவது பண்ணுறேன். சரி, என்ன எனக்கு பிடிச்ச சித்தார்த், அப்படியே நம்ம ஃபைட் மாஸ்டர் கபீர், சாய் சார், இவரெல்லாம் கூட சேர்ந்து ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கேன். ஒரு திருப்தி இருக்கிறீங்க. இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் சோறு போட்ட ப்ரொடியூசர் அவர் நல்லா இருக்கணும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சித்தார்த், தேங்க்யூ சாய் சார். ஹீரோயின் பற்றி நான் பேச முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 6-7 படம் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ, இதுதான் பேச முடியும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து டிஃப்ரெண்ட்னு சொல்ல முடியாது, த்ரில்லர் மூவி. ஒரு சோசியல் மெசேஜை வந்து எப்படி வந்து நம்ம ஒரு த்ரில்லரில் புகுத்தி வந்து
சாய் சேகர் வந்து கொடுத்துருக்காரு. ஸ்டன் சில்வா கூட நாங்கள் ஒரு 5 ஃபைட்டு, அது வந்து கிளைமேக்ஸ் வந்து ஒரு 10 டேஸ் வந்து எடுத்திருக்கோம். அந்த ஃபைட்டு பெருசாக பேசப்படுற ஃபைட்டு, ஒரு டே ஃபார்மேட் சொல்கிறது, அது வந்து ப்ரொடியூசர் சார் அலோவ் பண்ணார். அந்த ஃபைட்டுக்கு மட்டும் நிறைய 1 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்காரு. அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸுக்கு மட்டும் சிஜியை வந்து நிறைய செலவு பண்ணி. ஸோ நல்லா படம் வரணுன்னே எங்களுக்கு வந்து ப்ரொடியூசர் அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதுபோல் சித்து வந்து தெரியும், டெக்னிக்கலாக சித்துக்கிட்ட வந்து நிறைய வந்து நாங்கள் பண்ணக்குள்ளேயே சிலதை அனலைஸ் பண்ணி சொல்லுவாப்புல, இது இப்படி இருக்குது, இது இப்படி நல்லா வரலாம். ஏன்னா நிறைய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஒரு படங்கள்ல எல்லாம் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு நிறைய அப்ரிசியேட் பண்ணுவாப்புல. அப்புறம் கேத்தரின் நல்லா ஒரு கோஆப்ரேஷன். ஒன்று ஃபஸ்ட்டு 2 days கொஞ்சம் மேக்கப்பை குறைங்க அப்படின்னு சொன்னான். அது வந்து என்னென்னா அந்த கேரக்டர் அப்படின்றதுனால ரெண்டு வேரியேஷன், அவங்களுக்கு வந்து வேரியேஷன் இருக்குது இதில். ஸோ ஒரு வேரியேஷன் வந்து நல்ல ஒரு நார்மல் லுக்கில் இருக்கணும், இன்னொரு வேரியேஷன் வேறு இதாக இருக்கணும். அந்த வேரியேஷனுக்காக சொன்னோம். ஸோ அதை கோஆப்ரேட் பண்ணி 2வது நிலையை குறைச்சி இந்த படத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து சில்வா ஃபைட்டு வந்து அதான் இதை வந்து ஆக்ஷன் எல்லாம் கலந்த ஒரு படமாக இருக்குது. என்னென்னா இவ்வளவு எடுத்து 1 வருஷம் வேலை பார்த்து எடுத்துட்டு இங்கே வந்து அதான் சொல்கிறேன், அந்த டெக்னிக்கலாக வந்து ஹெச்டியில் வந்து படத்தை உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சிட்டாங்க. அந்த ஒரிஜினல் குவாலிட்டி இல்லை, அதில் ஒரு 25% தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க நீங்கள். அதனால தான் கொஞ்சம் எனக்கு ஒரு மன வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க பண்ணுறவங்க ஒரு டெக்னீஷியனை எந்த அளவுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் பண்ணுறவங்க அவங்கள கூப்பிட்டு வந்து ஒரு காமிச்சிருக்கலாம். அவங்களா ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம பேரை கெடுத்துடுறாங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் வருத்தம். ரொம்ப நன்றி, வணக்கம். Thank you, sir. Good afternoon, everyone. Thank you for joining us. Well, thank you, Sai sir, for making me part of this cinema. It's a beautiful film, guys. It's action, thriller, and horror. So there are so many twists and turns in the film. Siddharth bhai, see, you're one of the nicest person I've ever met in my life and worked with you. So, एक actor के साथ क्या होता है कि comfortable zone. So I felt like I'm working with brother. I'm not working with a star. So thank you so much, Siddharth bhai. So he's a brilliant actor. Catherine, अब you are very humble. So जैसे आप हो वैसे ही रहो. So Sai sir, debut, hard work pays off, sir. So after this film, no looking back. It's a beautiful film, guys. Silva sir के साथ तो मेरी this is my 3rd film. Vedalam we work together. So we have some amazing action sequences sir has given us. So बहुत अच्छी फाइट सीक्वेंसेस है, सीन्स है हमारे. So guys, do watch this film. And lastly, Ravi sir, he is a totally a gentleman person. मैं ज़्यादा मिल नहीं पाया हूँ सर से अभी तक, but एक ही बार मुलाकात हुई है. Thank you Trident Arts and Madhu sir, you are such a darling person. Thank you for coming here, guys, and thank you. Do watch this film, Arvam. பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ட்ரைடன்ட் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்ருக்க ரவி சாருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் ஒரு படம் மட்டும்தான் நான் அவரோட கம்பெனியில் பண்ணலை, மற்ற எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். அது ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் என் நண்பர் சாய், அப்புறம் நண்பர் சதீஷ், ஹீரோ சார், ஹீரோயின், மாஸ்டர், கேமராமேன் சார் முடியும் அவருக்கு பெரிய தேங்க்ஸ். இந்த படத்தில் வாட்டி எடுத்துட்டாரு, அடுத்த படத்தில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக ஒன்று சொல்லுவாங்க ஜென்ரலாக, புண்ணியம் பாவம் அப்படின்வாங்க. நான் என்ன புண்ணியம் தெரியல, எங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமா இல்லை முன்னோர்கள் செஞ்ச புண்ணியமான்னு தெரியல, நான் ரவி சாருக்கு படம் பண்ணது. ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் அவர் தான். அவர் எனக்கு வந்து இந்த கதை எனக்கு வந்து அவர் ஒரு சாமி மாதிரி சார். உண்மையை சொல்கிறேன் சார். ஏன்னா இது வந்து இந்த படம் வந்து அருவம் வந்து என்னுடைய தவ புதல்வனா சித்தார்த் நடிச்சிருக்காரு. தவ புதல்வியா கேத்ரின் தெரசா நடிச்சிருக்காங்க. ஜென்ரலாக நம்ம ஒரு பென் புதுசாக ஒரு பேப்பர் பேனா வாங்குறோம், ஒரு கடைக்கு ஒரு பென் வாங்குறோம் அப்படின்னா அது வந்து சரியா இருக்கா, பேனா எழுதுதா இல்லையா நம்ம வந்து கிறுக்கி பார்ப்போம். ஒரு ரஃப் பேப்பரில் தான் கிறுக்கி பார்ப்போம். அது புதுசாக நோட் புக்கில் கிறுக்க மாட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கே நம்ம இப்படி யோசிக்கும் போது, ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு பெண் வாங்கி அது ஒரு பேப்பர் ஒரு பேஜை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கும் போது, என்னோட ப்ரொடியூசரோட பணத்தை எந்த இடத்துல வீணடிக்க கூடாதுன்னு ஆரம்பத்துலேருந்தே நான் கான்சியஸில் இருந்தேன்.
ஸோ அவர் என்ன சொன்னார், பரவாயில்ல பெருசா பண்ணுங்க, நீங்க சொன்ன கதை எனக்கு வந்து பிக்சர்ல வந்துடணும் அப்படின்னாரு. ஸோ சொன்ன கதை பிக்சர்ல எடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். சார் சொல்லுவாரு, நீங்க ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, ஸ்னேக் பீக் பார்த்துருப்பீங்க. அருவம் அப்படின்னா இப்போ நிறைய முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். அருவம் அப்படின்னா உருவம் இல்லாததான் அருவம் அப்படின்வாங்க. ஜென்ரலாக வந்து உருவம் இருக்கிறவர்கள் தானே உருவம் இல்லாத ஒரு அருவம். அந்த உருவம் இல்லாத ஒன்று என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். ஜென்ரலாக யூஸ்வலாக வந்து ஒரு ஹாரர் ஜானர் நம்ம பார்த்தா சினிமாவில் வந்து இதை ஏன் புதுசு பண்ணணும் அப்படின்னு யோசிச்சேன் அப்படின்னா, இந்த பாயிண்ட் வச்சுட்டேன், இந்த பிளாட் வச்சுட்டேன், இதுதான் பின்னாடி வரப்போற கதைன்னு வச்சுட்டேன். ஸோ இப்போ ஹாரர் அப்படின்னு ஒரு விஷயம் இதில் இல்லை, ஹாரர்லேயே அதை சொல்லக்கூடாதுன்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு பண்ண கதை தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹாரரில் வந்து ஒரு சோஷியல் சொல்லியிருக்கும். அது ரொம்ப அந்த உணவுங்கிறது என்ன முக்கியம் உங்களுக்கே தெரியும். சதீஷா சொன்ன மாதிரி வந்து உலகத்திலே ரொம்ப சுத்தமானது புனிதமானது உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எல்லாரும் மனுஷன் பருகிறது முதல் உணவே வந்து தாய்ப்பால் தான். ஸோ இன்னைக்கு கண்ட ஃபுட்டை சாப்பிட்டதுனால அந்த தாய்ப்பாலும் கலப்படமாயிடுது, அந்த குழந்தையும் வந்து நாளைக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ இதனால நிறைய நோய்கள் வந்திருக்குங்கிறத சும்மா யோசிச்சோம் அப்படி எழுதிட்டோம் அப்படின்னு நான் சொல்லலை. இது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரை பார்த்து பேசி, இந்த ஆஃபீஸ் எப்படி இருக்கும், நானும் ஆர்டர் துர்ராஜன் போய் இந்த ஆஃபீஸ் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும், ஸோ எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் கேதர் பண்ணி தான் ரெடி பண்ணோம். பட் சித்தார்த் சாருக்கு வந்து இது ஏன் சித்தார்த் சாருக்கு இந்த கதை சொன்னோம் அப்படின்னா, ரவி சார்கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் நான் யோசிச்சு சொல்கிறேன் யாரை பிளான் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து ஒரு நாள் பேசிட்டோம், சித்தார்த் எப்படி இருப்பாருன்னு கேட்டாரு. சார் ரொம்ப நல்லா இருப்பார் சார் அப்படின்னு. ஸோ எப்போ கதை சொல்கிறீங்க, சாயந்தரமே சொல்லிடுறேன் சார், ஈவினிங்கே போய் கதை சொன்னேன். ஏன் இந்த கதைக்கு சித்தார்த்தை தேர்ந்தெடுத்தோம்னா, அவர் வந்து ஒரு சுத்தத்தோட உச்சம் உண்மையில, அந்த கேரக்டர் ஒன்றி இருப்பார் உண்மையில. அப்புறம் ஒரு உயிரை நேசிக்கிற ஒரு மனுஷன். உங்களுக்கு வந்து சித்தார்த்து தான் வந்து ஜென்ரலாக பார்க்கும்போது ட்விட்டரில் ஏதாவது பாதிக்கப்பட்ட உதவி பண்ணுவாருங்கிறது அவருக்குள்ளேயே ஒரு, இங்கே மட்டும் ஹீரோ இல்லை, அவர் ரியல் லைஃப்லேயே ஹீரோங்கிறது தெரிஞ்சிருக்கும். அவர் கதை சொல்ல போகும்போது சொல்லிட்டோன்னா கதை நல்லா இருக்கு சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் வந்து ஒரு நாய்க்குட்டி வச்சிருப்பாரு. அதாவது நம்ம நாய்க்குட்டின்னா நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது இந்த ஃபாரின் டாகு அந்த மாதிரி வந்து காசு கொடுத்து வாங்குற நாய், விலை உயர்ந்த நாய், இந்த நாயின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நாய் கிடையாது. ஒரு நாட்டு நாய், ஒரு குழந்தை மாதிரி பார்த்து அதுக்கு தனி பெட்டு போட்டு அதுக்கு ஒரு விஷயம் பண்ணி எல்லாமே அது ஒரு அற்புதமாக வச்சுருந்தாரு. சார் என்ன சார் எல்லாருமே வந்து இந்த நாய் வாங்குவாங்க அந்த நாய் வாங்குவாங்க, நீங்கள் வந்து ஒரு நாட்டு நாயை வச்சிருக்கீங்களே. அது ஒரு வார்த்தை சொன்னார், அற்புதமான வார்த்தை, உயிரை விலை கொடுத்து வாங்கக்கூடாது சார்னார். நான் அப்பயே நினைச்சேன் நம்ம கதையை சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டோம், இந்த மனுஷனை தவிர வேற எங்கேயும் யாருமே இதுக்கு இடம் கிடையாது, இவரை நினைச்சே வந்து மேற்கொண்டு சீன் எழுதணும், டயலாக் எழுதணும், பிளான் பண்ணி எழுதணும் தான் இது. அதே மாதிரி இந்த கேரக்டர் இருக்கு, ஹீரோயின் வந்து இதுலயும் வந்து உயிரை நேசிக்கிற ஒரு கேரக்டர். பேசிக்கா வந்து ஸ்மெல்லிங் சென்ஸ் இல்லாத நிறைய பிசிக்கல் சேலஞ்ச் நம்ம பார்த்துருப்போம், நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். பட் இது ஸ்மெல்லிங் சென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒன்று. நம்ம நல்லா இருப்போம், பார்ப்போம், நடப்போம், கொள்ளுவோம், சிரிப்போம், எல்லாமே இருக்கும். பட் அந்த ஸ்மெல் வந்து எப்படி ஒரு பொருள் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா நம்ம எல்லாமே மோந்து பார்த்துட்டு அந்த அலக்கில் பேசியிருப்பாங்க, எல்லாமே வந்து நம்ம மோந்து பார்த்து தான் சாப்பிடுவோம், அது அவங்களுக்கு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம் அது இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது அவங்களுக்குன்னு நினச்சிங்கதா. ஸோ டெக்னீஷியனை பற்றி சொல்லணும்னா ஏகாம்பரம் சார் சுசுரவத்தி மாதிரி இருப்பார், சுறுசுறுப்புன்னு சொன்னால் அவர் பார்த்தா நம்ம கற்றுக்கணும். பரபரன்னு இருப்பாரு, எப்பவுமே ஹாட்டாவே இருப்பாரு. இப்ப கூட பாருங்க ஏதோ ஒரு தப்பு இருந்துச்சுன்னு கோச்சிட்டு போயிட்டாரு. அதனால அவர் வந்து அவர் என்னன்னா அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு, அவர் வேலையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து டிஸ்டர்ப் பண்ணா டென்ஷன் ஆகிறாரு. மற்றபடி கூல் பர்சன், மிக மிக வேகமான ஒரு மனுஷன். சாரி சார், இது நடந்த தப்புக்காக நான் மன்னிக்கிறேன். அப்படி இருப்பாரு. இப்போ ஆடாயிட்ட துர்ராஜ் என் செல்லக்குட்டி, அது இன்னைக்கு வரல. அதாவது வந்து ரவி சார் படங்களை ரெகுலரா பண்ணாரு. ரவி சார் வந்து 100 வயசுங்க உங்களுக்கு, வாங்க வரல, வாங்க மேல வாங்க சொன்னோடனே வந்து பாருங்க. ரவி சார் இவர் தான் ஆடாடுறீங்க, நமக்கு ரெகுலரா பண்ணிட்டு வருவாரு. சரி பரவாயில்ல சார் பேசினோன்னு. இந்த டீம்ல ரொம்ப பயங்கர ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டீங்கன்னா ஆடாயிட்டு தான். அதுல எனக்கு ஒரு சுயநலமும் இருந்துச்சு. ஏன் இவ்வளவு நம்ம ஃப்ரெண்டா பழகுறோம் அப்படின்னா, நமக்கு திடீர்னு ஒரு நைட்டு ஒன்று தோணும், இன்னைக்கு ஒன்று செட் பண்ணி வச்சிருப்போம், இப்போ புராணம் பண்ணிட்டு மறுநாள் காலையில ஷூட் போறதுக்கு நைட் திடீர்னு வீட்டுக்கு போகணும்னு தோணும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நைட்டு ஒரு 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவாருக்கு. அவரு என்ன செல்லக்குட்டி இப்போ போய் ஃபோன் பண்றீங்க, இருந்தா நல்லா இருக்கும், பட் இல்லைன்னா பரவாயில்ல விடுங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். அப்படிக்கு காலையில ஸ்பாட்ல போய் இறங்கினா அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும்.
அது ஒரு செட்டு போட்டு கொடுத்துருக்காரு, ஒரு கமிஷன் ஆஃபீஸ் செட்டு. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு பிரம்மாண்டமான ஃபைட் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கர், பயங்கர பிஸியான ஆர்ட் டைரக்டர், எனக்கு லீடிங் ஆர்ட் டைரக்டர்னு கூட சொல்லலாம். அப்புறம் எங்கள் மாஸ்டர் சில்வா மாஸ்டர், அது டார்லிங். அது முன்னாடி சொன்ன மாதிரி நாங்கள் இப்போ எங்களுக்கு அறிமுகம் இல்லை இந்த படத்துல இருந்து, ரொம்ப நாளாக நாங்கள் பழகிருக்கோம். நான் எழுதின 2 படங்கள் வந்து ஒரு மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சு சாரி மாஸ்டர் ஒர்க் பண்ணதை தாண்டி ஒரு பெரிய கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஒரு அற்புதமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அது இன்ட்ரோல் பாயிண்ட் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கணும் சார்னு ரைசாட்டை கேட்டவொடனே நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க. ஒரு ப்ரொடியூசர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலாக வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கேட்பாங்களா, அவருக்கு எல்லா நியூஸும் போய்டும், அது வேற விஷயம். இந்த படத்தில் வந்து 53 நாள் எடுத்திருக்கோம். 3 நாள் என்னமோ 1 hour வந்தாரு, பார்த்துட்டு நடக்குது, ஓகேவா சாய் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வேர்டு, சாய் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நீங்கள் கூலாக இருக்கணும், நம்ம செட்டு வந்து சிரிச்சுக்கிட்டே கலகலப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். பட் சில நேரங்கள் அது நடக்கல சார், வேலைன்னு காரணமாக. அந்த மாதிரி ஒர்க் பண்ண ஹார்ட் ஆகிட்டு எங்கள் மாஸ்டர் இது எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் கொடுத்துருக்கோம். ஜென்ரலாக நான் வந்து எழுதின படங்களுக்கு பேசும்போதெல்லாம் ஈஸியாக பேசிட்டு போயிடுவேன். இப்போ இந்த டைரக்ஷன் பண்ணுறதுக்கு பேசும்போது தான் கொஞ்சம் எனக்கே தடுமாற்றம் வருது. கேத்ரின் தெரசா, அவங்கள்ட்ட போய் கதை சொன்னோடனே, கதை ரொம்ப நல்லா இருக்கு சார், இந்த கேரக்டர் இது வந்து சித்தார்த் பண்ணுறாரு, அப்படியா, ஓகே சூப்பர், நான் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேரக்டர் அப்படின்னாங்க. பட் அவங்கள போட்டு நம்ம கொஞ்சம் வருத்தம் எடுத்துட்டோம், நானும் மாஸ்டர்லாம். இந்த பக்கம் இழுத்து அந்த பக்கம் இழுத்து கிட்டத்தட்ட ஒரு அந்த கேரக்டர் ரொம்ப பெக்யூலியரான கேரக்டருங்கிறதுனால மாடியிலேருந்து உருளை சொல்லி வெயிலில் நிற்க வச்சு, இதில் வந்து ஒரு ரோப் காஸ்டியூம்னு ஒரு காஸ்டியூம் ஒன்று வரும். நீங்கள் படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரியும். 32 கிலோ அந்த காஸ்டியூம். அது நான் பெரிய பொருட்செலவில் பண்ணது. அது எல்லாமே எடுத்து நம்ம ட்ரெஸ் போடுற ஷர்ட் போடுற மாதிரி பேண்ட் போடுற மாதிரி போட முடியாது. அதை வச்சு தைக்கணும். அதை வச்சு தச்சுட்டு அவங்க போட்டுட்டாங்கன்னா திருப்பி அதை வந்து ஈவினிங் தான் கழட்ட முடியும். ஏன்னா அது தைக்கிறதுக்கே வந்து 2 hours ஆகும். திருப்பி அதை கழட்டிட்டு மாட்டோம்னா 2 மணி நேரம் ஆகும். ஸோ லஞ்ச் பிரேக்லாம் கூட வந்து அவங்க நிறைய இந்த ஒரு 4 மணிக்கு முடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னது 6 மணி ஆகிடும். சில நேரங்களில் சாப்பிடாம கூட அவங்க இருப்பாங்க. ஏன்னா அதை திருப்பி போகலைன்னா என்ன இயற்கை உபாதைகள்னு உங்களுக்கு தெரியும், அதனால சொல்ல வரேன். ஸோ அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி கேத்ரின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட அவங்களுக்கு வந்து கேத்ரின் தெரசான் பேர் இருக்குல்லையே, உண்மையிலே அவங்க ஒரு தெரசா ஃபாலோவராக தான் இந்த கேரக்டராக கூட பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன உயிர்களை நேசிக்கிற ஒரு பொண்ணா பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல KL பிரவீன் எடிட்டர். எனக்கு ஒரு பயம், எனக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துச்சு. படம் எடுத்துட்டோம், ஓகே எல்லாம் பண்ணோம் அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்த உடனே பட்டு முடிச்சு எனக்கு ஒரு படம் காமிச்சார் எனக்கு. அந்த KL பிரவீனுக்கு நான் அந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் தமன் சார், இந்த படத்துக்கு வந்து 2 சாங் தான். ஒரு 2 சாங்கு ஹைதராபாத்தில் கம்போசிங் பண்ணோம். உட்காந்துருக்கும் போது ஒரு 2 நாளில் உட்காந்தேன். அவர் நல்ல பிஸியான தெலுங்குல நிறைய படம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர். பட் ரவி சாரோட ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர். ரவி சார் வார்த்தை சொன்னார்னா அங்கே மீற முடியாது. அவ்வளோ பேர் இருக்கும்போது எனக்கு அந்த 2 நாளில் ஒரு நாள் ஒரு சாங்கு, இன்னொரு நாள் ஒரு சாங்கு கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு. பட் அந்த சாங்கை இப்போ ஆடியோ நீங்கள் இங்கேயே பார்த்துருப்பீங்க. ஸோ சாங் ரிலீஸ் ஆகிருக்கு, கேட்டவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் படத்தில் வந்து RR ரொம்ப வந்து மெனக்கெட்டு இருக்கோம் நாங்கள். திடீர்னு வந்து அவரே வந்து ஒன்று பண்ணுவார், டார்லிங் நான் பண்ணிட்டேன் வந்து பாருங்களேன் அப்படின்னாரு. ஒரு தேட்டர் அரேஞ்ச் பண்ணி போய் பார்த்த உடனே நல்லா இருக்குல்ல அப்படின்னு, நல்லா இருக்கு, இந்த மாதிரி இருந்தால் அப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னா ஓகே முடிச்சிருக்கேன், நம்ம அடுத்து பண்ணுவோம். ஒன்று 2 நாள் கழிச்சு இந்த மாதிரி வந்து ஒன்று அவர் பண்ணது எனக்கு இது பிடிக்கல, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க அப்படின்னாரு. உங்களுக்கே பிடிக்கலன்னா அப்புறம் எனக்கு எங்க பண்ணுறாங்க காமிக்காதீங்க. இந்த மாதிரி வந்து RRக்கு வந்து ரொம்ப மெனக்கட்டு உழைச்சிருக்காரு. அதில் விஜய் சாகர் சார் இந்த 2 பாட்டு எழுதியிருக்காங்க. அவர் எனக்கு ஒரு நெருங்கிய நண்பரும் கூட, ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு இந்த பாட்டை. அப்புறம் இந்த படத்தில் முக்கியமாக அவர் ஏகாம்பரம் சாரை பற்றி அது முக்கியமாக 2 விஷயங்கள் அவரை பற்றி சொல்லணும். சார் இந்த லைட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ சாப்பிட்றல அந்த டீயை அப்படி 2 சிப் அடிச்சுட்டு முடிச்ச உடனே ரெடின்டுவார். சார் டீ கூட சாப்பிடல சார், ரெடி சார், அந்த லைட் அப்படி திருப்பா ரெடின்டுவார். என்ன இவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறாரு, ஏதாவது குவாலிட்டியில் ஏதாவது பிரச்சனை வருமானு பார்த்தா மாண்டரில் பார்த்தா அப்படியே ஒரு குவாலிட்டி இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு வந்து நைட் எஃபெக்ட் அப்படின்னு டே ஃபார் நைட்னு ஒரு கிளைமேக்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து ஒரு கல்குவாரியில் பண்ணியிருக்கோம்.
அது வந்து கல்குவாரிங்கிறனால வந்து நைட் எஃபெக்ட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் தண்ணி, இந்த பக்கம் தண்ணி, ரெண்டு சைட்லையும் தண்ணி இருக்கும். அந்த கல்குவாரி போய் லொக்கேஷன் பார்க்கும்போது நானும் மாஸ்டரு 3 பேரும், கேமராமேன் 3 பேர் போகும்போது, என்னால் ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று சீனும் இருக்குது. அதாவது மாஸ்டர் வந்து 3 பேரும் கயிறு கட்டி தான் இறங்கணும். ஆள் நகர்ந்து தான் அது உள்ளே போய் கீழே இறங்கி போதும். ஏன்னா கீழே இருந்து மேலே வந்து ஒரு 300-400 அடி இருக்கும். கீழே இறங்கி பார்த்தோன்னே இங்கே தான் பண்ணணும் பிறகு நீங்கள் வண்டி வரும் அப்படின்னாரு கேமராமேன் சார். சரி யூனிஃபார்ம்லாம் வராது. சரி இது எப்படிங்க பள்ளம் எடுத்திருக்காங்கல்ல, இங்கேருந்து வண்டி மேலே போய் தானே இருக்கும், கீழேருந்து மேலே போய் தானே வந்திருக்கும். இப்போ அந்த வழியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த வழி போட சொல்லலாம். என்ன விளையாடுறீங்களா, இதுக்கெல்லாம் வந்து வழி போட்டிங்கன்னா ரோடு எப்படிங்க போட முடியும்? சார் போடலாம், நான் சார்ட்ட வை சார்ட்ட பேசுகிறேன். அப்புறம் அந்த எக்ஸிக்யூட்டிவ் எல்லாமே பேசுனாங்க, இந்த மாதிரி ரோடு ஒன்று போட்டு தரணும் சார்ட்ட சொல்லுங்க. பேச்சுக்கே இடம் இல்லை. நான் பாண்டிச்சேரியில் ஷூட்டிங்கில் இருந்தேன். இங்கே வந்து பார்க்கும்போது அங்கே வந்து ஷெட்யூல் அங்கே வந்து முடிச்சு நேராக இங்கே ஷூட் பண்ணுறோம். 2 நாளில் அந்த குவாரிக்கு ரோடு போட்டு கொடுத்தாரு அந்த வண்டிக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு. அப்படி ஒரு பொருட்செலவு இருக்கு அந்த கிளைமேக்ஸில். அப்புறம் வந்து அதை டே ஃபார், ஏன்னா இதை நைட்டில் ஷூட் பண்ண முடியாது, ஏன்னா குவாரி 2 பக்கமும் சேஃப்டி கிடையாது. அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு டே ஃபார் நைட் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு டே ஃபார் நைட்டில் பண்ணும்போது, அந்த டே ஃபார் நைட் பார்க்கும்போது நீங்கள் பாருங்கள் அப்படியே வந்து ஒரிஜினல் நைட் மாதிரியே இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த படங்களில் தாண்டி டே ஃபார் நைட்டு இதுக்கு அவ்வளோ மெனக்கட்டு இருக்கும். பாம்பே போய் இங்கே போய் விஎஃப்எக்ஸ்லாம் நிறைய வேலைகள்லாம் பண்ணி அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 நாள் உழைச்சிருக்காரு ஏகாம்பரம் சார். இங்கே ஓடுவார், அங்கே ஓடுவார், இங்கே ஓடுவார். சார் நான் கேட்டேன் அந்த நைட் எஃபெக்ட் எனக்கு வந்துடணும் சார். அது வந்து எனக்கு முன்னாடி ஒரு ரெஃபரன்ஸ் காமிப்பார், இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு. சார் இந்த மாதிரி இருக்குன்னு நான் நம்பிட்டேன், இந்த மாதிரி இருக்குன்னா அவர் கொடுத்துருவாரு. டோனில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான ஆள். நீங்கள் அதுக்கு முன்னாடி படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி இதுலேயும் சில டோன்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். விஷுவல் பார்க்கும்போது அப்படி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து அது 25%, எனக்கு வந்து 10% கூட கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து விஎஃப்எக்ஸ், இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் என் ப்ரொடியூசர் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஎஃப்எக்ஸ் பொறுத்த அது மட்டும் 37 நிமிஷம் வந்திருக்கு விஎஃப்எக்ஸ். ஸோ இந்த ஹாரருங்கிறனால எனக்கு விஎஃப்எக்ஸ் ஜாஸ்தி இருக்குன்னு தெரியும். 33 நிமிஷம் பண்ணதுக்கு தான் எங்களுக்கு இவ்வளோ டைம் ஆச்சு. ஸோ அது வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்த்து ஒன்று பண்ணணும். விஎஃப்எக்ஸ் வந்து ஹரிஹர சுதன் பண்ணி கொடுத்தாரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இது சிஜியா அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருக்கும், உங்களுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்பட்டு இதெல்லாம் சம்பாரிச்ச பணத்தெல்லாம் என்னை நம்பி என் ப்ரொடியூசர் எனக்கு கொடுத்தாரு. இது மேலும் மேலும் அவருக்கு வந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் போகணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ட்ரைடன்ட் ஆர்ட்ஸில் என்ன மாதிரி நிறைய புது டேரக்டர்ஸ்க்கு வந்து ரவி சார் நிச்சயமாக வாய்ப்பு கொடுப்பாரு. இங்கே படம் பண்ணுறது பெரிய பாக்கியம். எங்கள் புது டேரக்டர்ஸ்க்கு சொல்கிறேன், டெபியூட்ஸ்க்கு எல்லாருக்கும் அப்படி ஒரு பாக்கியம். நிறைய படம் கொடுங்க சார். எல்லாருக்கும் நன்றி, பத்திரிகையாளர்கள் நன்றி. உங்கள் சப்போர்ட் இருக்கும். நான் நிறைய வெளியில் பைட்ஸில் சொல்லியிருக்கேன், பட் இங்கேயும் நான் அதை எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அப்புறம் வந்து சித்தார்த் சார், இவரை பற்றி சொல்லணும்னா முன்னாடி இவர் சொன்ன மாதிரி, சதீஷ் சொன்ன மாதிரி காலையில் வந்து என்ன சார் சீனு, அதாவது வந்து கதையை சொல்லி முடிச்ச உடனே ஓகே சார் இது ரெடி ஆகிடல சார், இது வந்துடல சார், கண்டிப்பாக வந்துடும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் செட்டுக்கு வந்து இறங்குவார். சார் என்ன சார் பெற்றிருக்கு, நான் அவங்களெலாம் முடிச்சிட்டாங்க, ஷார்ட் எடுத்துட்டு இப்போ உங்களுக்கு மட்டும் தான். சரி, எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு க்ளோஸ் ஒன்று இருக்குல்ல, ஏன்னா அவர் ஒரு டைரக்டர் இருக்காரு, அவருக்கு ஒரு ப்ரொடியூசர் இருக்கா, அவருக்குள்ள வந்து எல்லாமே இருக்காரு. அது ஒன்று இருக்குல்ல சார், சார் எடுத்தார் சார், எஸ் தட்ஸ் இட். இவ்வளோ தான். வருவார், சீன் பேப்பர் பார்ப்பாரு, நடிப்பார், பேக்கப் பண்ணி கரெக்ட் டைமுக்கு, டைம் நாட் டைம். எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு நாள் கூட 10 நிமிஷம் லேட்டாக வந்ததே கிடையாது. அது மாதிரி 10 நிமிஷம் லேட்டாக வந்துட்டு 10 நிமிஷம் முன்னாடி போனதும் கிடையாது. எப்போ பேக்கப் சொல்கிறோமோ அப்போ தான் பார்ப்போம். ஒழுக்கத்தினுடைய உச்சம் அவர். அண்ட் ஏன் அதை பற்றி சொல்கிறேன்னா, கதை சொல்லும்போது சித்தார்த்த நம்ப ஒரு பக்கம் யோசிச்சேன், ஐயோ இந்த மனுஷன் ரொம்ப புட்சாலியாச்சு, நமக்கு அவ்வளோ அறிவு கிடையாது, எப்படி அதை சமாளிக்க போகிறோம். சரி சார் ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு, நமக்கும் அந்த ஹீரோ ரொம்ப கரெக்டாக இருப்பார், அவரும் வந்து க்ளீனான ஆள் கேள்விப்பட்டிருக்கோம், மைண்டில் இருந்துச்சு. கதை சொல்லும் போகும்போது கதை சொல்லிட்டு அதுதான் சொன்னேன், கதை சொல்லிட்டு வெளியே வரும்போது அந்த நாய் மேட்ருக்கு பார்க்கும்போது தான் இல்லை இவர் யாராவது தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க, இவருக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத அங்கதான் நான் கற்றுக்கிட்டேன். வருவார், பார்த்தோன்னே இந்த லைட் பண்ணிட்டு பேசிட்டு இருப்பாரு. இந்த லைட் எங்கேருந்து வந்துச்சு, ஏகாம்பரம் சாருக்கு தெரியுமா கூட எனக்கு தெரியல. அந்த லைட் எங்கே தயாரிச்சாங்க, எங்கேருந்து வந்துச்சு, அது எந்த வருஷம் நமக்கு இந்தியாவுக்கு லான்ச் ஆச்சு, தமிழ்நாட்டில் அது எப்போ வாங்கினாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வரைக்கும் தெரியும் அவருக்கு. ஸோ இவ்வளோ தெரிஞ்ச மனிதன் எனக்கு வந்து கதை சொன்னேன். அவர் என்ன பார்க்குறாரு,
நம்மக்கிட்ட சொன்ன கதை போயிட்டு இருக்கு, எடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது. மிக அருமையான மனிதர். எனக்கு அந்த பயம் இருந்துச்சு, அந்த பயம் வந்து 2வது நாள் 3வது நாளே போயிடுச்சுன்னு சொல்ல வரேன், அதுக்கு சொல்ல வந்தேன். ஸோ மீடியா பீப்புள்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க, இந்த படத்தை எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்க. நன்றி, வணக்கம். அப்புறம் ஒரு நிமிஷம் முக்கியமான விஷயம், அது எல்லாமே வந்து சிலது நடக்கும். எல்லாத்துக்கும் மேல என்னுடைய அசிஸ்டன்ஸ், அவங்க அசிஸ்டன்ஸில் எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸு, வாடா போடான்னு பேசிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் அண்ணா அப்படின்வாங்க. எல்லாமே அப்படி இருக்கிறவங்க தான். எல்லாருமே வந்து கூட இருந்து ஒர்க் பண்ண அப்பாராவ், அர்ஜுன், சுரேஷ், மணி, அப்புறம் தாமு, கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் என் கூட இருக்கிற சண்முகம், இவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ்.